சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. மிதுனராசி நேயர்களே, செவ்வாய் வக்ர நிவர்த்தி 2025. அதாவது இந்த மாசி மாதம் 9ஆம் தேதி இந்த வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது நடக்குது. பிப்ரவரி 21. உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசிக்கு லாப வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. ராசிக்கு 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி. இவர் டிசம்பர் மாசத்துலேருந்து வக்கரமாயி பலம் இழந்து போயிட்டாரு. உங்களோட ராசிக்குள்ளேயே இப்போ இருக்காரு. ஒரு கடகராசியில போய் வக்கரம் அடைஞ்சாரு. இப்ப பின்னோக்கி உங்களோட ராசியில இப்ப பலம் அடைகிறார். இந்த வக்கர காலகட்டம் அப்படிங்கிறது இருக்க உங்களை ரொம்ப சோதிச்சிருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ராசிக்கு லாப வீட்டுக்கே அவர் தான் அதிபதி. அவர் பலம் இழந்து போயிட்டார் அப்படின்னா காசு பண புழக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லை. என்ன காசே வரல, என்ன கொடுமைங்க இது. ஏதோ நல்ல வேலைக்கு போனா கூட சம்பளம் கிடைக்க மாட்டேங்குது. ஏதோ இந்த விடியாமூஞ்சி வேலைக்கு போனா வேலை கிடைச்சாலும் கூலி கிடைக்காதுமா. இல்லை, அந்த கதையாகி போச்சு நம்ம கதை. வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம், திடீர்னு வேலையை விட்டு நிறுத்திவிட்டாங்க. புதுசாக வேலை தேடிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் மேனேஜர்கிட்ட கோவப்பட்டு சண்டை போட்டேன், வேலை போயிடுச்சு. நான் அப்படி செஞ்சிருக்க கூடாது. இப்படியெல்லாம் கூட உங்களை யோசிச்சு வச்சிருக்கோம். அது மாதிரி சொந்த தொழில் 10 ரூபா முதலில் போட்டு 8 ரூபா தான் எடுக்க முடியுது. 10 8ஆக படாத பாடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, விரயத்தில் குரு வேற. இந்த காலகட்டத்தில் லாப வீட்டுக்கு அதிபதி பலம் போச்சு, குரு வேற விரயத்தில் இருக்கார். செலவுங்கிறது என்னமோ வந்துக்கிட்டு தான் இருக்கு, ஆனால் 10 ரூபா கூட வரவுங்கிறதே வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மன உளைச்சல் அப்படிங்கிறதுல இருந்திருப்பீங்க. இதில் 6ஆம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதி. அந்த இடத்துக்கு அதிபதி பலம் இழந்துட்டார். அப்படிங்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா கடன் வேற வந்துருச்சு. சும்மா ஏதோ 10 ரூபா வருது, அதை செலவு பண்ணிட்டு போனேன் வந்தேன் அப்படின்னா கூட கையில் காசு இல்லாத நேரத்தில் பார்த்து செலவு 10 ரூபா கடனாக வேற ஆகிவிட்டோம். நகை நட்டை கொண்டு அடவு வச்சாச்சு. என்னத்த சொல்றது, போ உடம்பு வர சரியில்லை. ஒரு இடத்துல வேலைக்கு போகலான்னா கூட உடல் ஒத்துழைக்க மாட்டேங்குது. 10 நாளைக்கு வேலைக்கு போனால் 2 நாளைக்கு லீவு போடுற மாதிரி ஆகிவிடுது. இந்த நிலைமை அப்படிங்கிறது டிசம்பர் மாசத்துலேருந்து நடந்து போச்சு. என்ன பண்றது அப்படின்னு தெரியாத நேரத்துல இப்ப உங்களோட சொந்த ராசியிலே செவ்வாய் பலம் அடைகிறார். இது ரொம்ப தேவையான ஒண்ணு, உங்களுக்கு தேவையான நேரத்துல கிடைச்சிருக்கு. அது மாதிரி பாத்தீங்கன்னா, உத்தியோக மாற்றம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல உறுதியாகும். ஒரு இடத்துல வேலை செஞ்சிருப்பீங்க, அங்கே எல்லாம் வேலை செய்யவே எனக்கு பிடிக்கல, வேற இடத்துக்கு எங்கேயாவது போகணும் அப்படின்னவங்களுக்கு கூட இப்போ வேலை நல்ல மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். தொலைதூரத்தில் குடும்பத்தை பிரிஞ்சு வேலை செஞ்சுருப்பீங்க, சம்மந்தம் இல்லாத வெளியூரில் டிரான்ஸ்ஃபர் போட்டிருப்பாங்க. இப்போ சொந்த ஊருக்கு பணிமாறுதல் கேட்கலாம். போய் மேலதிகாரியை பார்த்து உங்களோட கோரிக்கைகளை முன் வச்சிங்கன்னா சொந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏதோ வீட்டு சாப்பாட்டை சாப்பிட்டு புள்ள ஊட்டி வளர்க்கணும் முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம், 10 ரூபா சம்பளம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது கிடைக்கும். அது மாதிரி நான் படித்தது ஒரு வேலைக்கு, ஆனால் செய்யாத ஒரு வேலை, படித்த வேலை கிடைக்கலையேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட மனசுக்கு பிடிச்ச அந்த படிப்புக்கு தகுந்த வேலை அப்படிங்கிறது இதுக்கு மேலே கிடைக்கும். மனசில் ஒரு தெளிவோட முடிவெடுப்பீங்க. எதா இருந்தாலும் பரவாயில்ல, இதை செய்யணும் இதை செய்ய வேணாம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாகிடுவீங்க. இதுக்கு முன்னாடி செய்யணும்னு மனசு கடந்து ஆடும், ஆனால் வேணாம் பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் மனசே சொல்லும். ஒரு குழப்பம், ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டாலும் ஆற்றுல ஒரு கால் செருத்துல ஒரு கால் அப்படிங்கிற மாதிரி அந்த குழப்பம் இதுக்கு மேலே இருக்காது. நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, தெளிவான முடிவெடுப்பீங்க. அதுமாரி சில பேர் வாடகை கட்டடத்தில் ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு கடை ஒன்று வாடகைக்கு வச்சுருக்கேன், போயிட்டுருக்கேன் வந்துட்டு இருக்கேன்னு. இப்போ அதை சொந்த கட்டிடமாக மாற்றலாம். வாடகைக்கு இருக்கிற இடத்தையே விலைக்கு கேட்டால் கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இதுமாதிரி சொந்த இடத்துக்கு தொழிலையும் மாற்றுவீங்க. இது மாதிரி சில பேர் கடந்த காலகட்டத்தில் பரம்பரையாக இருந்த சொத்தை விற்றுவிட்டேன், பூர்வீக வீட்டை ஒன்று விற்றுவிட்டேன், பூர்வீக நிலத்தை ஒன்று விற்றுவிட்டேன், அப்படியே இருந்தது அப்படிங்கிறவங்க இப்போ புதுசாக இந்த இடத்துக்கு இடம் வாங்கி போடலாம். கவலைப்பட வேண்டியதில்லை. ஏதோ இப்போ ரைட்டு போனது போச்சு, நம்ம ஒரு இடம் வாங்குவோமே அப்படின்னு இடத்த நீங்கள் வாங்கிடலாம். அதேமாரி வீடு வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. சில பேருக்கு வெளிநாட்டு முயற்சிகள் அப்படிங்கிறது கைகூடும். வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் போகலாம். யாரோ மாமா மச்சான் சொந்த பந்தம் கூட்டாளி எவனோ ஒருத்தன் மூலியமாக நமக்கு ஒரு விசா கிடச்சி வெளிநாடு போய் ஒரு நல்ல வேலையில் 10 ரூபா கை நிறையா சம்பளம் வாங்கக்கூடிய யோக அமைப்பு அப்படிங்கிறதும் இந்த செவ்வாயோட வக்ர நிவர்த்தி காலகட்டம் அப்படிங்கிறதுல உண்டு. செவ்வாய் பார்த்தீங்கன்னா தான் இருக்கிற இடத்துலேருந்து 4, 7, 8 இந்த 3 வீட்டை பார்ப்பார். இப்போ 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாரு பார்த்தீங்களா, கொஞ்சம் தேக ஆரோக்கியத்தில் நாம் கவனம் செலுத்தணும். அதையும் சொல்லி போடணும். நல்லது மட்டும்தான் இந்த ஜோசியர் சொல்கிறாரு, கெடுதலே ஒன்றும் சொல்ல முடியறாங்களே அப்படின்னா அது கிடையாது. உள்ளதையும் உள்ளபடி சொல்லி போடணும். கொஞ்சம் உடம்பு விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். இனிமேல் உஷ்ணம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு உடல் உபாதைகள், உஷ்ணம் தொடர்பான வியாதிகள் வரும். அப்படிங்கிறதால கொஞ்சம் அந்த மாமிச உணவு, எண்ணெய் காரம், கொழுப்பு மசாலா இதெல்லாம் குறைச்சிக்கிட்டு ஒரு காய்கறி, பழம், கீரை, ஒரு பழ ஜூஸ் குடிக்கிறது, இந்த மாதிரி கொஞ்சம் உணவுக்கு
நீர் சத்து அதிகம் உள்ள உணவாக நீங்கள் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. தேவையில்லாத வெளியில் சுத்த வேண்டியதில்லை. கண்ட மேனிக்கு பயணங்களை குறைச்சிக்கணும். தேவைப்பட்டால் மட்டும்தான் பயணம் செய்யணும். 7ஆம் இடத்துல செவ்வாய் பார்வை விழுது அப்படின்னா கூட்டு தொழிலில் கூட்டாளிகள் வகையில் கவனமாக இருக்கணும். கூட்டாளிகள் பிரிஞ்சு போகலாம், இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் மனப்பிரச்சனை வரலாம், பணப்பிரச்சனை வரலாம். குடுக்கல் வாங்கல்ல சரியாக இருந்துக்கணும். இது மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன சச்சரவுகள் வரும். விட்டு கொடுத்து போகணும், இழுத்து பிடிச்சி தான் காலத்தை ஓட்டணும். இந்த மாதிரிலாம் இருக்கும். இது மாதிரி 8ஆம் இடத்துலையும் அவரோட பார்வை விழுது. 8ஆம் இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறதால அங்கே பெருசாக ஒளி அப்படிங்கிறது கிடைச்சிட போகிறதில்ல. அப்போ இவரோட பார்வைக்கு உண்டான பெரிய மாற்றம் அப்படிங்கிறது இங்கே எதுவும் இருக்காது. ஒன்று கிடக்க ஒன்று போட்டு மனசை குழப்பிக்காமல் தெளிவாக முடிவெடுத்தீங்கன்னா நிம்மதியாக தூங்கலாம். வேலைக்கு போனோமா வந்தோமா தூங்கணுமா, குறிப்பாக ராத்திரியில் எதையும் யோசிக்காதீங்க. இழுத்து போச்சுட்டு படுங்க, எதாக இருந்தாலும் காலைல பேசிக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நல்லது. இதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் இருக்குது. குரு ரிஷபத்தில் இருக்கார், சுக்கிரன் மீனத்தில் இருக்கார். ஒருத்தருக்கு ஒருத்தர் வீடு மாற்றி கொடுத்துக்கிட்டாங்க. ராசிக்கு 7க்கும் 10 இடத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகை கிரகமான சுக்கிரனோட பரிவர்த்தனை யோகம் கொண்டிருக்கார். அப்படிங்கும்போது அடகு வச்ச நகைகளை மீட்கலாம், விருப்ப ஓய்வில் போய் புதுசாக தொழில் தொடங்கலாமான்னு தோணும். இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு நிறையா வரும். இந்த செவ்வாயோட வக்ர நிவர்த்தி காலகட்டம் அப்படிங்கிறது உங்களோட லாப வீட்டுக்கு அதிபதியான செவ்வாயே பலமடைகிறார். அப்படிங்கும்போது லாபம் இரட்டிப்பாக வரும். ஒரு சம்பள உயர்வு, ஒரு ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு, தொழில் ரீதியாக 10 ரூபா சம்பாதிச்சவங்க 20 ரூபாயா சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே இதுக்கு மேலே இருக்கும். இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா சொந்த வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் கூட இருக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.